வெல்கம் டு Dhiksha Aari Works. இன்றைக்கி இந்த ஸ்லீவ் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ஃபுல்லாகவுமே நம்ம சுகர் பீடை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கண் வந்து வைக்க போகிறோம். இந்த ஐக்கு வந்து நான் கிளிப் ஸ்டோனில் வந்து ரொம்ப சின்ன சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 4 சைடு நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் கை ஊசி வச்சு தைச்சாலும் தைச்சிக்கலாம், இல்லை மாதிரி இந்த மாதிரி ஆரி நீடில் ஒரு வாட்டி வச்சு நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரே நாட் மட்டும்தான் போட்டிருக்கேன், அது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் கர்தானா எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு மேங்கோவில் நம்ம வச்சு ஃபில்லிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த பீகாக்லேயும் இதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் அதவே இங்கேயும் பாடி ஃபுல்லாகவும் இதிலே வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப குட்டி கர்தானா அப்படிங்கிறதுனால 2 பீடாக வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அந்த தலை இருக்குது பார்த்திங்களா, அந்த நல்ல கர்வாக இருக்கும். அந்த சின்ன இடத்துல மட்டும் நம்ம ஒவ்வொன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா அது கரெக்டாக நீட்டாக அழகாக திரும்பி வரும். ஸோ இது ஃபுல்லாகவுமே இதே மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம கர்தானா வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரியாக பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவுமே இதே மாதிரி வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எப்பவும் ஒவ்வொன்று ஸ்டோனுக்கு சென்டர்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வந்தால் இந்த மாதிரி நல்லா டேர்ன் திரும்புகிற இடத்துல அது கரெக்டாக நீட்டாக நம்ம எங்கே வச்சு தைக்கிறோமோ அதே இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜை கரெக்டாக வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து ஒரு லைன் நம்ம சுகர் பீடே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் மேலே இருக்கிற அந்த பார்ட்டுக்கும் நான் அதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டு நான் கோல்டன் கலரில் திலகம் ஷேப்பில் நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து இங்கே ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோன் ஒட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பீகாக் வந்து நல்லா கிளிட்டரியாக இருக்கும், பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கம்மை எடுத்துகிட்டு நீடில் அதில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மேலே இந்த மேங்கோ மாதிரி ஷேப் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் என்ன மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இதை சுற்றி நம்ம சுகர் பீடு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம லீஃப் மாதிரி ஒரு நல்லா ஷேப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்துட்டு நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சுகர் பீடு வைக்காமல் நம்பர் 3 அல்லது 2.5 mm தான் நான் இப்போ இதில் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் லேஸ் வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஷார்ப்பு கரெக்டாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா அழகாக நீட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து ஒரு லைன் பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீடு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் பீடு வச்சுட்டு அதுக்கடுத்து சுற்றிலையுமே ஒரு லைன் ஜரியில் அவுட்லைன் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ ஜரி அவுட்லைன் கொடுக்காமல் நம்ம விட்டாலும் பார்க்க அதுக்கு நல்லா நீட்டாக அழகாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நான் அவுட்லைன் எதுவும் கொடுக்காம நான் அப்படியே விட்டுட போகிறேன். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கோமோ அது சுற்றியுமே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் நம்ம நீட்டாக கொடுத்துட்டா போதும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபினிஷிங் முடிச்சுட்டு எல்லாமே இந்த பீகாக்லலாம் பாருங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஜரியில் வச்சு நம்ம லோட் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கிராஸாக இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி லோட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டோனில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை சுற்றி வந்து நான் ஜரியில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த பீகாக்கோட மேலே ஹெட் போர்ஷனுக்கு மேலே ஒரே ஒரு பேர்ல் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மேங்கோவில் பார்த்திங்கன்னா அரும்பரும்பாக வைக்கிறதுக்கு அந்த ட்ராப் மாதிரி ஒரு பீடு இருக்கு இல்லையா, அதுவும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃபுல்லாக முடிஞ்சுது. மற்ற இருந்த கேப்லலாம் நான் ஒயிட் கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நான் பெண்டன்ட் வந்து இன்னும் நான் ஸ்டிச் பண்ணலை. ஸோ இது நானே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு இதை வச்சு நான் தைச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர்லேயே ஸ்டோன் ஒட்டிட்டேன். ஸோ நல்ல கிராண்டான லுக் இருக்குது.
ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.